அதாவதுங்க செத்து போன ஒரு பொண்ணோட போட்டோ வேணுங்க. எந்திரங்கடா மேல. யாரா நீங்க ரெண்டு பேரா? யாரு? என்ன? நான் தமிழ் சினிமா ப்ரொடியூசர். பேர் என்ன? பேர் என்ன? பேரு கேபி பிலிப்ஸ் பாலு. அந்த சின்ன தம்பி நான் ப்ரொடியூசர்னா அவர் டைரக்டர் ராஜ் கபூர். அந்த வல்லலுக்கா? ஐயோ சூப்பருங்கண்ணா. அப்புறம் எங்க இந்த பக்கம்? இப்போ நாங்க ஒரு படம் எடுக்க போறோம். ஹீரோ யாருங்கண்ணா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஐயா தொட்டு கும்பிட்டுக்கலாம். இல்ல அடுத்த படத்துக்கு இன்னி கால் சீட் கொடுக்கலான்னு பேப்பர்ல போட்டிருந்ததா? நானும் ஒரு சின்ன வயசுல பழைய நட்புக்காக கால் சீட் நட்புக்காக என்ன வேணா செய்வாரு அவரு. இப்போ இந்த படத்தோட கதை எப்படின்னா, கதை கூட எழுதிட்டீங்களா? கதைப்படி ரஜினி சாருக்கு ஒரு தங்கச்சிங்க. சரிங்க. அது முதல் ரீல்லயே செத்து போகுதுங்க. சரி. அந்த தங்கச்சியோட போட்டோ பெருசு பண்ணி ரஜினி சார் வீட்டுல மாட்டி வைக்கிறான். எப்படி கதை? இப்போ உயிரோட இருக்க ஒரு நடிகையோட போட்டோ செத்து போயிட்டான்னு சொல்லி மாட்டி வச்சோம்னா சென்டிமெண்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல? கரெக்ட் தானுங்கண்ணா. அதனால செத்து போன பொண்ணோட போட்டோ ஒன்னு இருந்து அதை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதான் ரஜினி சாரோட தங்கச்சி போய் மாட்டி போறேன். இப்ப என்ன சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு தங்கச்சி போட்டுறாங்க அவ்வளவுதானா? அது எப்படி பாருங்க சிங்கிள் பீஸுங்கண்ணா. அமெரிக்காவுல ஓட்டும் போது எடுத்தத. ரஜினியோட தங்கச்சிக்கிற தொடையெல்லாம் காட்டிட்டு இருக்க. அத போய் தொட தெரிய கூடாது இல்லையா? அப்புறம் எப்படிங்கண்ணா வேணும்? அதாவதுங்க குத்து விளக்கு ஏத்துற மாதிரி குடும்ப பாங்க இருக்கணும். ஒரு அகல் விளக்கு ஏத்துற ரேஞ்சுக்கு இருந்தா மெழுகுவர்த்தி இருந்தா கூட ஓகே. போதுங்களா? விட்டுங்க. நிறைய வச்சிருக்கிற உள்ள எமர்ஜென்சி லாம்ப் கூட இருக்குது. நல்லா பாருங்க. நம்ம காயத்ரி கிடைச்சாப்பா. காயத்ரி தான் தங்கச்சி பாருங்களா? படத்துல பாருங்க. சூப்பர் டைரக்டர்னா நீங்க. உண்மையிலேயே செத்து போன பொண்ணோட போட்டோ தான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க. இந்த போட்டோ நல்லா பெருசா என்லார்ஜ் பண்ணுங்க. மாலைகள் எல்லாம் மாற்ற மாதிரி. ஏன்னா நாளைக்கு நம்ம முதலாளி கிட்ட காட்டணும். சரி வாங்க. நம்ம டைட்டில் என்னக்கா? சூப்பர்க்கா. அடப்பாவி கண்ணு குத்திட்டே. ரஜினி கிட்ட சொல்றேன் பாரு. காயத்ரி உன்ன நாளைக்கு என்லார்ஜ் பண்ணிடுறேன். அப்பா என்ன முதலாளி. ராஜா என்னப்பா இதெல்லாம்? இது டொமேட்டோ சாஸ் நினைச்சீங்க? ஒரிஜினல் பிளட் சார். எப்ப இவன் பொண்டாட்டி காயத்ரி ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் மண்டி போட்டுட்டு லோ லோ லோன்னு ஒரே அழுக பாட்டு பாடட்டும். யார் வேண்டாண்ணா? பல்லுல ரத்தம் வருதே. பல்ல கடிச்சிட்டு பாடின பாட்டு இல்லையா? அதான் முதலாளி என் தெய்வத்தை பாக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த அழகு தெய்வத்தை பாருங்க முதலாளி. இல்ல அங்க பாருங்க, தப்பா பாத்துட்டு போறீங்க. இதுவா காயத்ரி தான். அம்மா காயத்ரி. ஐயோ காயத்ரி. விட்டு போயிட்டியம்மா காயத்ரி. விட்டு போயிட்டியம்மா. என்னோட சோகத்தை எப்படி காட்டுறதுனே எனக்கு தெரியலையம்மா. அம்மா ராஜகோபால் எங்க இருக்காருமா? இந்த பக்கம். ராஜகோபால். ஐயோ காயத்ரி அம்மா. காயத்ரி இவரோட அம்மாவா? என்ன கதையில இவ்வளவு பெரிய ட்விஸ்ட்? முதலாளி உங்க அரண்மனை கிளிக்காக கட்டின வசந்த மாளிகை இப்படி ஒரு கலாட்டாவா? சும்மா இருப்பா. அம்மா காயத்ரி, இப்ப ராஜகோபால் யாருமா? இந்த பெருமாள் சுவாமியோட மேனேஜர். என்னுடைய மேனேஜரா வாழ்க்கையில பெரிய ரேஞ்சுக்கு போகும்போது அதை பார்க்க கொடுத்து வைக்காம போய் சேர்ட்டேப்பா. மறந்துட்டப்பா. இன்னொரு சம்பள பணம் இதோ இந்த காயத்ரி தட்டு முன்னாடி வைக்கிறேன். அவ ஆத்மா சாந்தி அடையட்டும். அவன் சுற்றுவான், ஜாக்கிரதையாரு. சம்பளத்தை உங்களால கொடுக்க முடியும் முதலாளி. ஆனா இறந்து போன என் காயத்ரியோட உயிரை உங்களால கொடுக்க முடியுமா முதலாளி? கவலைப்படாதப்பா. இதவா ராஜகோபால், வாழ்க்கையில ஒண்ணு இறந்தோம்னா இன்னொன்னு கிடைக்காம போகாது. என்ன, நான் போயிட்டு வர்றேன்ப்பா. வழி இந்த பக்கம். பா உன்னுடைய பிளட் குரூப் என்ன? ஏன் முதலாளி? இல்ல அடிக்கடி நீ ரத்தம் சிந்தறதா உன் ஃப்ரெண்டு சொன்னா. கேட்டு வச்சா சேஃப்டியா இருக்கும்ல. நான் வர்றப்பா. நாளைக்கு உங்க 2 பேருக்கு என் வீட்டுல டின்னர். இவன் எந்த ரேஞ்சில் வேணாலும் ஏமாத்துறான் போல இருக்க. நானே 5 வருஷமா வேலை செய்யறேன்னா பாத்துக்கேன். கோபால், நான் ஏதோ உன்னை விளையாட்டு பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன் மனசுக்குள்ள நீ எவ்வளவு வேதனை தாங்கிட்டு இருந்திருக்க. நீ எதுக்காக தனிமரமா இருக்கணும்? நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி கூடாது? என்ன இன்னொரு கல்யாணமா? என் காயத்ரி என்னால மறக்கவே முடியாது சார். காயத்ரி மேல உங்களுக்கு அவ்வளவு உயிரா? நீங்க லவ் மேரேஜா? அவன் தான் காயத்ரியை பார்த்ததே கிடையாது, அப்புறம் எப்படி லவ் பண்ணுவான்? அப்பா காயத்ரியை பார்க்கவே இல்லையாமே? இல்ல காயத்ரியை பார்த்ததே இல்லையா? ஆமா சார், பார்க்கல சார். ஒருத்தர் பார்க்காமே லவ்வா? அது எப்படிப்பா? ஆமா சார். ஒரு நாள் நானும் என் காயத்ரியும் ஒரே ட்ரெயின்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப அவருடைய சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு. நான் அவளுக்கு போஸ்ட் பண்ணேன். அதுக்காக எனக்கு போன் பண்ணி தேங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்க்காம எங்க காதல் டெவலப் ஆயிட்டு இருந்தது. அந்த அன்பின் அடையாளமாக அவள் எனக்கு ஒரு சொற்றை பரிசாக அளித்தாள். இந்த சொற்றை வச்சுதான் கடைசியில் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம். பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரிங்களா? லவ். கோபால்,
நான் இதுக்கு முன்னாடி எஸ்டிடி பூத் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட் எல்லாம். அப்ப என் டெலிபோன் பூத்துக்கு வந்து ஒரு பொண்ணு ஒருத்தரை பார்க்காமலே பேசி பேசி லவ் பண்ணுவா. அந்த டைப்பா இது? எந்த டைப்பா இருந்து என்ன சார் பிரயோஜனம்? இப்ப என்னால என் காயத்ரி பார்க்க முடியலையே. இன்னும் என்னால அவளை மறக்க முடியல சார். கைகளை விட்டு வந்துடுற சார். படக்கடவுல என்னால ஒண்ணும் தாங்க முடியலமா. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கப்பா. நான் அதுக்காக ஒண்ணும் ஃபீல் பண்ணலமா. செத்து போனதுக்கு அப்புறம் கூட பொண்டாட்டி மேல ஒருத்தன் எவ்வளவு பெரிய வச்சிருக்கான் பாத்தியா? உனக்கு ஒருத்தன் புருஷனா வந்தா இப்படி ஒருத்தன் தாமா புருஷனா வரணும். அப்ப நான் போயிட்டு வரேன் சார். கோபால், இனிமேல் நீ எதுக்காகவும் எப்பவும் கவலைப்படக்கூடாது. அந்த பெருமாளே உன்னை கைவிட்டாலும் இந்த பெருமாள் சாமி உன்னை கைவிட மாட்டான். வெள்ளிக்கிழமையிலிருந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. நம்ம தியேட்டர்ல புது படம் ரிலீஸ் ஆக போகுதா? ராஜகோபால் வாழ்க்கையிலேயே புது வாசம் பேச போகுதுன்னு சொன்னையா? இதான் ராஜகோபால் வீடு. இறங்க. இறங்குறையா? என்னமோ இறக்கி வரவனாட்ட பேசுற. என்னது நம்ம வந்திருக்கிறோம், இந்த வீட்டுல வரவேற்பு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே. ஹலோ ஹலோ ஹலோ, யார் அவன் நாளை ஜெக்கோவோட வர்றது? இங்க ராஜகோபாலுங்கிறது யான் தான். நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே, தெலுங்கு டப்பிங் படத்துல ஒரு தமாஸ்கார வேலன், சிங்கார வேலன். பேச்சர் கொடுத்து கூப்பிட்டீங்களே, அது நீங்க தானே? ஓ, நீங்க தானே சார். அது நீங்க தான் இந்த ஏரியால பெரிய இன்டீரியர் டெக்கரேட்டர் கேள்விப்பட்டேன் சார். அந்த வீட்டுல கொஞ்சம் கலர் எல்லாம் மாத்தி கல்லெல்லாம் அங்கங்க பறிச்சு வசந்த மாளிகை மாதிரி ஆகணும் சார். இந்த வசந்த மாளிகை மட்டும் இல்ல, அந்த தாஜ்மஹாலை கூட என்னால கட்டி தர முடியும். ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். என்ன வந்தோடனே இந்த கடி கடிக்கிறேன்? ஏன்னா நான் ஒரு சோசியல் ஒர்க்கர். அதுதான் எனக்கு மெயின் ஒர்க். இதெல்லாம் பார்ட் டைம் ஒர்க். எதுக்கு சும்மா தொடர்ந்து பேசுறீங்க? வாங்க வாங்க பாருங்க, அங்க ஒரு போட்டோ இருக்குது. அதை சூப்பரா டெக்கரேட் பண்ணோம். ஏன்னா நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வசந்ததுக்கு காரணமே அவங்க தான். என்ன வாழ வச்ச தெய்வம். இவங்க உங்க சம்சாரமா? எஸ், ஷீ இஸ் மை கிரேட் வைஃப். செத்து போயிட்டாங்களாட்டு இருக்கு. பூ போட்டு ஊர் வச்சியில குளிச்சு வச்சிருக்கா போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆமா, இவங்க எப்படி செத்தாங்க? இதயம் நின்று போயிட்டு செத்து போயிட்டாங்க. எல்லாரும் இதயம் நின்னுதான் சாகுறாங்க. எப்படி இதயம் நின்னதுன்னு ஒரு கணக்கு இருக்குதல்ல? ட்ரெயின் ஆக்சிடென்ட். இல்ல இடி இடிச்சு வீடு தலைமையில வந்துருச்சு போயிட்டாங்க. பொண்டாட்டி செத்ததுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பொண்டாட்டி பேர் என்ன? பொண்டாட்டி பேருங்க செத்தவன மறந்துட்டியா? இல்ல காயத்ரி. இல்ல காயத்ரி. ஆமா. ஏன் இப்படி போட்டோ முக்காப்பொழுது வச்சு மறக்க வச்சிருக்கிற? முழுசா மூஞ்சி பார்த்தா நமக்கு ரொம்ப அழகாச்சு. ஆனா என்னங்க பொண்டாட்டி போட்டோ கீழே போட்டு உடச்சு போட்டீங்க? சாரிங்க. என்ன போறீங்க? குரங்கு கையில கொடுத்த பூமார மாதிரி ஆயிடுச்சு. அது கேட்க குரங்குன்னு திட்டுறீங்க. நானே எடுத்து போய் சரி பண்ணி. வேண்டாம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி போட்டோ நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன். தப்பு செஞ்சவன் தன்னு அனுபவிச்சே தீரணும். இதுதான் வேலனுடைய கொள்கை. முதல்ல இந்த வீட்டுக்கு வந்து கண்ணாடி உடைச்சிட்டேன். அவசகுணமா வேற போச்சு. மத்த எல்லா வேலைக்கும் ஆள் அனுப்புறேன். என்ன போட்டோ உடைச்சிட்டேன்னு ஃபீல் பண்றியா? சேச்சே, உங்களை ஏன் கூப்பிடணும்னு ஃபீல் பண்றேன். உள்ள போ. எங்கயா போனா? தலைபந்தா 2. இந்தா டிக்கெட். டிக்கெட்மா. அம்மா டிக்கெட் வாங்கலையா? என் புருஷன் வாங்கிக்கோ. புருஷா டிக்கெட் எடுத்துக்கோ. கட்டிட்டு நான் இவன் புருஷன் இல்ல. கட்டிட்டு ஏன் புருஷா போய் சொல்ற? ஐயோ சத்தியமா இவன் புருஷன் இல்ல. அவர் உன் புருஷன் இல்லங்கிறாரு. அப்ப நீ என் புருஷனா இருந்துக்கோ. என்ன கிண்டலா? கீழ இறங்குமா. இந்த புருஷன் கிட்ட வாங்கிக்கோ. ஐயோ நான் இல்ல. கிட்ட வாங்கிக்கோ. இந்த புருஷன் கிட்ட வாங்கிக்கோ. ஐயோ சத்தியமா நான் இல்ல. நீ நம்பிராதமா. டிரைவர் புருஷன் கிட்ட வாங்கிக்கோ. ஐயோ டிரைவர் வண்டி நிப்பாட்டு. ஐயோ டிரைவர் வண்டி நிப்பாட்டு. இறங்குமா. இறங்கு. வந்துட்டே புருஷா. இனி ஏன் இறக்கி விட்ட? இது நான் புருஷனா? ஐயோ நீ தான் என் புருஷன். நீ தான் என் புருஷன். அப்ப நீ தான் என் புருஷன். நீ தான் என் புருஷன். வா போலாம். ஏன் வந்துட்ட? நீ தான் என் புருஷன். அப்ப நீ தான் என் புருஷன். என்னையா இது? ஏமா நீ? என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். காயத்ரி, ஏயா இந்த பொண்ணை நீனே கூட்டு வந்தியா? ஏயா லூஸ் எல்லாம் வெளியே அலைய விட்டுக்கிட்டீங்க? கூட்டு போயா. லூசா? நீங்க எல்லாம் போங்கயா. போங்க. போங்கயா. வண்டி எடுத்த நேரமே சரியில்லை. மாமா மாமா என் புருஷன் எங்க இருக்கான்னு சொல்லு. உன் புருஷன் தானே? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். கூட்டிட்டு போறவா? வா வா போலாம். இரு, எனக்கு ஆப்பிள் வாங்கி தருவியா? வாங்கி தரமா. அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா,
ஹே கண்ணோடு நான் தந்த டண்டனக்கடி டனக்கடி டண்டனக்கடி டனக்கடி 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 ஹாய் பேஸ் பொண்டாடி போட்டோ ராஜகோபால் ராஜகோபால் காதல் இருக்கிற கழுத்தை என்ன உடைஞ்சு போன போட்டோவை நான் சரி பண்ணிட்டேன் அது நியாயம் உடைஞ்சு போன வாழ்க்கையை சரி பண்ணணும் அதுதான் தர்மம் எதுக்காக இப்படி தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க ஏயா கட்டின பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போதே அவ செத்து போயிட்டான்னு போய் சொல்லி இந்த ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறீங்க அவ எங்க சார் உயிரோடு இருக்கிறான் அவன் அப்படி உயிரோடு இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான் அப்போ மறுபடியும் பார்த்தா நீ சந்தோஷப்படுவீல்ல அந்த அரிசி போட்டு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என் காயத்ரி எங்கிட்ட இருந்து யாருனாலே பிரிக்க முடியாது சார் அப்படியே இந்த உள்ளங்கையில வச்சு அவளை தாங்குவோம் சார் அந்த உள்ளங்கை அப்படியே வச்சுக்கிட்டு ப்ளீஸ் லெஃப்ட் காயத்ரி வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா வாமா அவளை வலது கால எடுத்து வைக்க தொடர்ந்து நீ எடுத்து இடது கால எடுத்து வச்சு பின்னால போற சார் என்ன சார் இது போட்டோ இருக்கிற என் பொண்டாட்டி மாதிரி இருக்கிற இந்த பொண்ணு அதே ஃபேஸ் அதே சைஸ் எங்க சார் பிடிச்சிங்க இந்த பார்ட்டிய பார்ட்டியா அட பாவி கட்டின பொண்டாட்டி லூஸ் ஆயிட்டாங்கிற ஒரே பாவத்துக்காக அவளை தெரியாதுங்கிறிய லூசா என்னமா காய்கறி ஆப்பிள் தின்னுட்டு இருக்கிற கால் விழுந்து அவங்க கூட சேர்ந்துரு அப்பா புஷா புஷா நீ என்ன ஏமாத்துறாத நீ சொன்னபடி நான் கேட்டுக்கிறேன் இந்த ஆப்பிள் சாப்பிட்டேன் என்ன இருக்குனாலும் நான் ஆப்பிள் சாப்பிடல சீப்பா சார் கொப்படார சத்தியமா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார் பாருங்க சார் எங்க பிடிச்சீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க சார் நீ எவ்வளவு பெரிய கீப்பர் இப்பதானே எனக்கு தெரியுது உன் பொண்டாட்டிய தொட்டபெட்டா கூட்டிட்டு போய் சூசைட் பாயிண்ட்ல நீ தள்ளி இருக்கிற அது அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிருச்சு ஆனா பைத்தியம் முடிச்சிருச்சு அதே பொண்ணு இப்ப வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குதா சார் நீங்களும் இருக்கா சார் டெவலப் பண்றீங்க ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்காக இந்த பொண்ணோட போட்டோ வச்சு பொண்டாட்டின்னு சொன்னா அந்த பொண்ணு முகத்துக்காக உன்னை விட்டுட்டு போறேன் மரியாதையா அந்த பொண்ணை வச்சு குடும்பம் நடத்து நீ என்ன பண்ணாலும் உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன் ஃப்ராடு கிராடு பண்ணுவ நீ அப்படி பண்ண ஸ்ட்ரைட்டா போலீஸ் இருந்தா ஜாக்கிரதை ஏமா தங்கச்சி என்னடா தம்பி இந்த ஆள் உன்னை வெளியே துரத்தி விட்டாலோ இல்ல கொடுமை ஏதாவது பண்ணுனாலோ ஒரு மந்திரம் சொல்லி இருக்கேன்ல மந்திரமா காயத்ரி மந்திரம் அதை எடுத்து விடு இத புடிச்சுக்கோ என் புருஷன் பேர் ராஜகோபால் நான் பொண்டாட்டி காயத்ரி என் புருஷன் என்ன கொல்ல பார்த்தாரு நான் தப்பிச்சுட்டேன் அவர் எனக்கு துரோகம் பண்றாரு ஆராய்ச்சி என்ன காப்பாத்துங்க என் புருஷன் பேர் ராஜகோபால் நான் பொண்டாட்டி காயத்ரி அவர் என்ன கொல்ல பார்த்தாரு ஆராய்ச்சி என்ன காப்பாத்துங்க